இந்த சேனலோட 90,000 பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க. உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும். இந்த கேள்விகளை கேட்கணும்னு தோணும். ஆனால் அதெல்லாம் கமெண்ட்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம். பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம். இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங்ன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது. AMA அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஹெல்ப்லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில்அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம், கேள்விகளை கேட்கலாம். எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன். ஸோ அந்த களத்திலே நம்ம தொடர்ந்து பயணிப்போம். மற்றவங்க செய்யறதையே நாம் செய்யணுமா? இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பர்சனல் ஆங்கிள் இருக்குது. அது என்னன்றதை முதல்ல சொல்கிறேன். நான் மார்க்கெட்டுக்கு வந்த புதுசுலேயே மற்றவங்க செய்கிறது தான் நாம் செய்யணுன்ற ஒரு மைண்ட் செட் என்னை சுற்றி இருந்த நிறைய பேர்கிட்ட நான் பார்த்தேன். மற்றவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதா அவங்களுடைய முழு நேர வேலையாக இருந்தது. ஸோ அவர் இதை வாங்குறாரு, இவர் அதை விற்கிறாரு அப்படின்னு மற்றவங்களை ஃபாலோ பண்ணியே அதை அப்படியே இவங்க அடுத்த நாள் காலையில் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வர பார்ப்பாங்க. இதனால் என்ன ஆச்சுன்னா, மற்றவங்க செய்கிற நல்ல விஷயங்கள்லாம் இவங்க செய்கிறாங்களோ இல்லையோ, தவறாம மற்றவங்க செய்யக்கூடிய எல்லா தப்பையும் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. என்ன ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வந்த என்னுடைய மென்டர், நீ இங்க வந்திருக்கிறதே உன்னால யோசிச்சு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கத்தான் அப்படின்னு கிளியரா சொன்னாரு. ஸோ நீ போய் மற்றவங்க செய்யறத அப்படியே காப்பி அடிக்கிறதுங்கிற ஹேபிட்டை பண்ணக்கூடாது. நீ எது பண்ணாலும் நீ புரிஞ்சுக்கிட்டு அதை செய்யணும் அப்படின்னாரு. அது மட்டும் இல்லை, சொன்னது மட்டும் இல்லை, ரெகுலராக டெய்லி ஈவினிங் என்னுடைய கருத்துக்களை நான் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவேன். ஸோ என்னோட கருத்துக்களை கம்பெனிஸை பற்றி நான் சொல்லும்போது அவர் திருத்தங்கள் சொல்வார். அப்புறம் அந்த திருத்தம் பற்றி நான் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து நான் இன்னொரு கருத்து சொல்வேன். தட் இஸ் லேயராக நம்ம நாலேஜை பில்ட் பண்ணிக்கிறது. அப்படி பண்ணும்போதே ஏதோ ஒரு பாயிண்ட்ல இந்த கம்பெனியை வாங்கலாம், இல்லை நான் ஏன் வாங்கக்கூடாதுன்ற கேள்வி எனக்கே வரும். நான் அவர்கிட்ட சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவர் அதுக்கு ஒரு ஃபைனல் ஒப்பீனியன் சொல்லுவார், நான் போய் வாங்குவேன். இதுதான் ஆரம்ப கட்டம். இந்த ஆரம்ப கட்டம் இன்று வரை எனக்கு தொடர்கிறதுங்கிறதா இதில் முக்கியமான பாயிண்ட். அந்த நபர் இல்லை, பட் எல்லா நேரத்துலையும் நான் யாரோ ஒருத்தரோட ஒரு நிறுவன முதலீட்டை பற்றி ஆலோசிக்கிறேன். அவங்களுடைய கருத்துக்களை கேட்குறேன், என்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறேன். அதுக்கப்புறம் கூடி அதை பற்றி நிறைய உரையாடுறோம். அந்த உரையாடலுக்கு அப்புறம் அந்த ஐடியாவை நான் என்னுடையதாக வளர்த்து கொள்கிறேன். அவங்க கொடுக்குற இன்புட்ஸ் எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறேன். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிவிட்டு, ஓகே இது நல்ல கம்பெனி, இந்த மதிப்பு எனக்கு சரியாக இருக்கா இல்லையான்ற ஒரு கேள்விக்கு விடையை தேடுறேன். அந்த விடையை தேடும்போது தான் முதலீட்டு முடிவுகள் உருவாகின்றன. இந்த விலையில் இவ்வளவு வாங்கலாம், விலை இவ்வளவு குறைஞ்சா இன்னும் கொஞ்சம் வாங்கலாம், விலை இவ்வளவு குறைஞ்சா இவ்வளவு வாங்கலாம், இப்படி அளவீடுகள்லாம் வருது. ஸோ முதலீடு என்ற அந்த ப்ராசஸ்க்குள்ள முடிவுகள் வரும்போது அந்த முடிவுகள் நானாகவே உருவாக்கி கொண்ட முடிவுகளாக அமைகின்றன. இது ஒரு ஹேபிட்டா ஃபார்ம் ஆகுது. இதே விஷயத்தை கம்ப்ளீட்டா நான் மார்க்கெட்டுக்கு வந்த காலத்தில் எப்படி எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதை போல இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஊர்லேயே லட்சக்கணக்கான பேர் பண்றாங்க. ஒரு வீடியோ பார்த்துட்டு மறுநாள் காலையில வாங்குறது, ஒருத்தர் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜை பார்த்துட்டு அடுத்த நாள் வாங்குறது, டெலிகிராம்ல குரூப்ல வரக்கூடிய ரெக்கமெண்டேஷனை வச்சுட்டு வாங்குறது, நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருப்பீங்க, அதுல ஒவ்வொருத்தர் சொல்லக்கூடிய பங்குகள் அப்படியே அடுத்த நாள் காலையில வாங்குறது, அல்லது பணம் கிடைச்ச உடனே வாங்குறது. இந்த ரெண்டு முறைகள்ல இருக்கக்கூடிய அந்த கேப் இருக்கு பாருங்க, அந்த கேப் தான் இன்வெஸ்ட்மெண்ட் கன்விக்ஷன். ஏன்னா என்னுடைய கன்விக்ஷன் நானே உருவாக்கிக்கிட்டது. இந்த ரெண்டாவது வகையில் இருக்கக்கூடிய கன்விக்ஷன் நீங்க யார்கிட்ட இருந்தோ இரவல் வாங்கிய கன்விக்ஷன். ஸோ இந்த இரவல் வாங்கிய முதலீட்டு நம்பிக்கை எந்த அளவுக்கு உங்க மைண்ட்ல வளரணும், எப்படி வளரணும் அப்படிங்கிறதுக்கு எந்த மெத்தடுமே கிடையாது அப்படிங்கிறத முக்கியம். இங்க பிளைண்ட் ஃபெய்த், அதுதான் அதுதான் அதனுடைய ஸ்ட்ரெங்க், அதுதான் அதனுடைய மிகப்பெரிய பலவீனமும். ஏன்னா blind actions in investing will always
ப்ரொடியூஸ் வீக்னஸ். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு. ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் அந்த பிளைண்ட் பிஹேவியர்னால நம்ம லைஃபுக்குள்ள வரக்கூடாத வீக்னஸ் வந்துடும். இது எத்தனையோ வகையில் நானும் தொடர்ந்து விளக்கிக்கிட்டே வரேன். சில நேரங்கள் இந்த மாதிரி காமா டிஸ்கஸ் பண்ணுறோம், சில நேரங்களில் சில முதலீடுகளை நான் கிரிட்டிசைஸ் பண்ணுவேன், சில நேரங்களில் சில செக்டர்ஸை பற்றி சொல்லுவேன். நேரடியாகவும் மறைமுகமாகவும் நம்ம இந்த இடத்துல பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அப்பவும் இந்த பிலீஃபை பில்ட் பண்ணோம் அப்படிங்கிற அந்த கோர் விஷயத்தை நிறைய பேர் உள்வாங்கிக்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது நான் ஏதோ இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸை பற்றி சொல்கிறேன், தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தை சூழல் இப்படிப்பட்ட ஒரு உளவியலை தான் வேகமாக வளர்க்குது. ஃப்ரெண்டு F&O அக்கௌண்ட் வச்சிருக்கான்னு எத்தனையோ பேர் அவன் செய்கிறத நானும் செய்கிறேன், டேய் நீ சொல்டா என்ன பண்ணுற நானும் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணி பணத்தை இழந்தவங்க இருக்காங்க. ஃப்ரெண்டு ட்ரேடிங் பண்ணுறாரு அப்படின்னு அதே ட்ரேடிங்கை இவங்க பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்டு இந்த மியூச்சுவல் ஃபண்டை வாங்குறாரு நானும் அதையே வாங்குறேன்னு பிளைண்டாக வாங்குறவங்க இருக்காங்க. யாரோ ஒருத்தர் பணம் பண்ணுறாரு நம்மளும் அவரை மாதிரி பண்ணிடணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கு. நாம உருவாகக்கூடிய ஒரு முதலீட்டாளனை நம்ம தேடி போறதே இல்லை, அடுத்தவனை தேடி போறோம். இதுல என்ன ரிஸ்க்னாக்கா, நிறைய முதலீட்டாளர்கள் காலப்போக்கில் மாறிடுறாங்க. பணம் மனிதனை மாத்துது, அதுவும் எவ்வளவு மாத்துது, நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றும். இது நான் எத்தனையோ முறை என்னுடைய வாழ்க்கையில ஒரு மார்க்கெட் சைக்கிளையும் பார்த்துருக்கேன். மார்க்கெட் பாட்டம்ல இருக்கும்போது நம்ம கிட்ட பழகக்கூடிய ஒருத்தர் பழகக்கூடிய தன்மையே வேற, பணம் பண்ணி அவர் மேலே போயிட்டார்னு வச்சுங்களேன், அன்னைக்கு அவரோட பிஹேவியரே வேற. கிட்டத்தட்ட அமைதிப்படை அமாவாசை மாதிரி ஆயிடும். பட் அப்ப நம்ம என்ன பண்ண முடியும், விலகி தான் போகணும். அந்த இடத்துல நீங்க போய் அவரை தலைவானீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ அவருடைய பலவீனங்கள் உங்களுடைய பலவீனங்கள் ஆயிடும். இதுதான் இதுல பிரச்சனை. இன்னைக்கு மார்க்கெட்ல பல பேர் தலைவன் பின்னாடி, நிறைய தலைவன் பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க. இதை நான் குறிப்பா எங்க பாக்குறேன் அப்படின்னாக்கா, எங்க மார்க்கெட்ல ஹையஸ்ட் ரிஸ்க் இருக்கோ அங்கதான் பாக்குறேன். ஏன்னா மார்க்கெட்ல நிறைய ஏரியாஸ் இருக்கு. இப்ப லார்ஜ் கேப் இருக்கு. லார்ஜ் கேப்ல நீங்க யார் பின்னாடியும் சுத்தினீங்கன்னா உங்களுக்கு பெரிய நஷ்டம் வராது, லாபம் வராம போகலாம். இட் டிடன்ட் ஹர்ட் தம், அதுதான் முக்கியம். ரிட்டர்ன் வரல, பட் கேபிட்டல் போச்சானா இல்லை, அது கூட மன்னிச்சிடலாம். ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் தப்பான இடத்துல போய் தப்பான ஆட்களை தப்பான ரீசன்ஸுக்கு தப்பான அளவு பணத்தோட தொடர்வது, அவங்க சொல்றது அப்படியே செய்யறது. அப்ப நீங்க என்ன ஆறீங்க, அவங்க கையில ஒரு பப்பட் ஆயிடுறீங்க. எப்படி பைடு பைப்பர்ன்ற ஸ்டோரியில அவர் இசைக்கிறார், அந்த மியூசிக்கு எத்தனையோ எலிகள் அவர் பின்னாடி ஓடுது இல்ல, அந்த மாதிரி ஒரு எலியா இன்னைக்கு நிறைய முதலீட்டாளர்கள் மாறிட்டாங்க அப்படிங்கிறது தான் இதுல பெரிய ரிஸ்க். அதுதான் வரி, அதுதான் கன்சர்ன். எந்த ஸ்பேஸை பத்தியும், அது ஸ்மால் கேப்பா இருக்கலாம், மிட் கேப்பா இருக்கலாம், மைக்ரோ கேப்பா இருக்கலாம், எஸ்எம்இயா இருக்கலாம், லார்ஜ் கேப், எதை பத்தியும் யாருக்கும் ஒரு பெரிய ஹேட்ரட்லாம் கிடையாது. எல்லாமே ஒரு காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் வர்த்தியா இருக்கும். எப்போ நிறுவன மதிப்பு நமக்கு ரொம்ப சாதகமா இருக்கும்போது, ரைட்? எப்போ அது சாதகமா இல்லை, நிறுவன மதிப்பு ரொம்ப கூடும் போது. எப்போ அது பாதகமாகுது, இருக்கக்கூடாத இடத்துல நிறுவன மதிப்பு இருக்கும்போது. இப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், நிறுவன மதிப்பு பல இடங்கள்ல இருக்கக்கூடாத இடத்துல இருக்கு, அதுதான் உண்மை. ஏன் இருக்கு? பணம் ரொம்ப வருது, பணம் ஸ்டாக்ஸை சேஸ் பண்ணுது. அதனால மேலும் மேலும் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, வாங்குறத மட்டும் செய்யறாங்க, யாரும் எதையும் விற்க ரெடியா இல்லை. வித்தா தானே விலையில் இறக்கம் வரும். விலை இறங்காததுக்கு காரணம் தேர் ஆர் நோ செல்லர்ஸ் அண்ட் ஒன்லி பையர்ஸ். எல்லாரும் ஒன் சைடடா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றதுதான். அப்போ விற்கிறவங்க என்ன பண்றாங்க, விலையை ஏத்தி விற்கிறாங்க. ஸ்மார்ட்டர் பீப்புள் ஆர் மேக்கிங் மோர் மணி இன் திஸ் மார்க்கெட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பையர்ஸ் ஆங்ஸைட்டியை அவங்க ரொம்ப நல்லா யூஸ் பண்றாங்க, அதுதான் உண்மை. ஸோ இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்ல பையர் பிவேர் அப்படிங்கிற பிரின்சிபிள் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். நீங்க தான் உங்களை பாதுகாத்துக்கணும். அப்ப நீங்க கண்ணை மூடிக்கிட்டு இன்னொருத்தர் சொல்றதையோ செய்யறதையோ அப்படியே செய்யக்கூடாது. அது யார் சொன்னாலும், நானே சொன்னாலும் நீங்க பிளைண்டா பண்ணக்கூடாது. நான் இன்ஃபேக்ட் சொல்லாததுக்கு ரீசனே இதுதான். ஒரு பேர் மார்க்கெட்ல நம்ம சொல்றதெல்லாம் சரியாயிடும், ஒரு புல் மார்க்கெட்ல நம்ம சொல்றதெல்லாம் தப்பாயிடும். அப்ப இந்த இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்றது பொது வெளியில ஸ்டாக்ஸை பத்தி,
அது சரியாக ஃபைனலாக வராது லாங் டேர்மில். இட் ஓன்ட் ஏஜ் வெல்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதுதான் ஸ்டாக் டிப்ஸ் நெவர் ஏஜ் வெல், வெரி ரேர்லி தே டூ வெல். எப்போனா மார்க்கெட் பாட்டமில் கொடுக்கும்போது, மார்க்கெட் டாப்பில் கொடுக்கும்போது ஸ்டாக் டிப்ஸ் சரியாக வராது. அதுதான் உண்மை. அதை இன்னைக்கு கூட யாரும் புரிஞ்சுக்கலங்கிறதா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. கண்ணை மூடிக்கிட்டு பிளைண்டாக பண்ணுறீங்க. என்னன்னாக்கா முன்னாடி நம்ம பண்ணதெல்லாம் சரியாக போயிடுச்சு, அதனால இதுவும் சரியாக இருக்கும் அப்படின்னு. அப்போ நீங்கள் சந்தை சூழலை மறந்துடுறீங்க, அதை பார்க்க தவறிடுறீங்க. சந்தை சூழல் இருக்கக்கூடிய ரிஸ்கை நீங்கள் புறந்தள்ளுறீங்க. அதுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை நீங்கள் கொடுக்கறது இல்லை. ரிஸ்க்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்கலன்னா நிச்சயமா ரிட்டர்ன் நெகட்டிவ்ல தான் போகும். இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்கோ ஒரு நாள். ஸோ அந்த ஏரியாவில் தான் இன்னைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த ஏரியாவில் தான் நீங்கள் உங்களை மேம்படுத்திக்கணும். அந்த ஏரியாவில் தான் நீங்கள் தவறுகளை தவிர்க்க வேண்டும். இன்னைக்கு தவறை தவிர்த்தாலே நீங்கள் வின்னர். யூ டோன்ட் ஹேவ் டு டூ திங்ஸ் ரைட். மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இப்போ நம்ம சேனலில் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதை நோக்கி தான் இருக்கு. ஏன்னாக்கா என்னுடைய மைண்டில், என்னுடைய இன்வெஸ்டிங்கில், நான் வாழக்கூடிய முதலீட்டு வாழ்க்கையில் இதுதான் முக்கியம். நான் உறுதியாக நம்புகிறேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம மற்றவங்களுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறோன்னு. இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் எனக்கும் பொருந்தும். இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் நான் தான். நான் சொல்லும் போதே இதெல்லாம் எனக்கு நான் சொல்லிக்கிறேன். என்ன உறக்க சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ இது மைண்ட் வைஸ்ன்னு எடுத்துக்கோங்க. லவுடாக கேட்டதுன்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்கு என்ன நல்லது அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. அந்த முடிவின் அடிப்படையில் இன்னும் நிதானமாக நடந்துக்கோங்க. அந்த ஒரு ஜேர்னியில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.